சுயேட்சையா வச்சிருக்காங்க. நான் இதை வாங்கினேன்னா கேண்டிடேட் எக்ஸ்டர்ல வந்துடும். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் நான் வாங்கினேன், ஏதோ சால்வெல்லாம் இவர் கணக்கில் சேர்த்துருவாங்க. அதனால புரிஞ்சுங்க. மைக் எங்கப்பா? மைக் இல்லையா? டிவி மைக். சார் நமது பொன்னேரியை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே இருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொண்டர்கள், இதய தெய்வம் அம்மாவின் தொண்டர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களும் தாய்மார்களும் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இளைய சமுதாயத்தும் 80% மேல் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் இன்றைக்கு சுயேட்சை என்று சொல்லப்பட்டு நமக்கு சின்னம் கொடுக்க மறுக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளிலே கவனம் கிடந்து நேற்றைக்கு தொலைக்காட்சிகளிலே பார்த்திருப்பீர்கள். தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்திய துணைக்கண்டம் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் எங்கெல்லாம் தமிழ் மக்கள் வாழ்கிறார்களோ அனைவரும் நேற்றைக்கு IPL கிரிக்கெட் மேட்சை பார்ப்பது போல தொலைக்காட்சியில டிடிவிக்கு சின்னம் கிடைக்குமா, அவர் RK நகரிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த மக்கள், அம்மாவின் தொகுதி மக்கள் கொடுத்த வெற்றி சின்னம், குக்கர் சின்னம் கிடைக்குமா என்று எதிர்பார்த்தார்கள். எப்படியெல்லாம் தேர்தல் ஆணையம் அன்றைக்கு நடந்து கொண்டது என்பது உங்களுக்கு தெரியும். தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தன்னிச்சையான அமைப்பு. அவர்கள் எப்படியெல்லாம் நம்மை இழுத்தடித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். கடைசியாக நேற்றைக்குத்தான் கடைசி நாம் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற நாள். 2 மணிக்கு நமது வேட்பாளர்கள் 59 பேரும் அங்கே சென்று காத்திருந்தார்கள். தேர்தல் ஆணையம் குக்கர் சின்னம், உச்ச நீதிமன்றம் குக்கர் சின்னத்தை தரவில்லை என்றாலும் நமக்கு ஒரு பொது சின்னத்தை கொடுத்திருக்கின்றது. காரணம், தமிழ்நாட்டு மக்கள் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்வார்கள் என்பது உச்ச நீதிமன்றத்துக்கு தெரியும். இப்பொழுது சின்னம் என்பது ஒரு பிரச்சனை அல்ல, மக்களின் எண்ணம் தான் முக்கியம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை திமுகவை டெபாசிட் காலி செய்து அதிமுகவை அதிர வைத்து மாபெரும் வெற்றி பெற செய்ததால் தான் இங்கே ஆட்சியில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் அவர்களின் டாடியாகிய மோடியிடம் சென்று எப்படியாவது தினகரனை முடக்கிவிடுங்கள், அவர் 1.5 ஆண்டுகளாக தமிழ்நாடு எல்லாம் சுற்றி வந்து எங்களது வண்டமாங்கலங்களை எல்லாம் தண்டவாளம் ஏற்றுகிறார். அவருக்கு மாத்திரம் குக்கர் சின்னம் கொடுக்கப்பட்டால் நாங்கள் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் பெற முடியாது. என்னதான் பணமூட்டையோடு அலைந்தாலும் RK நகரிலே நாங்கள் ஓட்டுக்கு 6000 ரூபாய் என்று பேரம் பேசியும் எங்களின் பாச்சா பலிக்கவில்லை. எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கள் என்று மண்டியிட்டதால் தான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழக மக்களாகிய நீங்கள் விரும்பாத இந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணம் அவர்களது டாடி மோடி தான் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த 2 கட்சிகளையும் தமிழகத்தை ஆள்கின்ற இந்த மக்கள் விரோத, தங்களை பதவியிலே அமர்த்தியவர்களுக்கே துரோகம் செய்த, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற, ஏன் அம்மா அவர்களுக்கே துரோகம் செய்கின்ற விதமாக கூட்டணி அமைத்திருக்கின்ற, அம்மா அவர்களுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று சொன்னவர்கள், அம்மா அவர்களின் படத்தை சட்டமன்றத்திலே வைக்கக்கூடாது என்று சொன்னார்கள். கட்சிகளை எல்லாம் வீடு தேடி சென்று
இவர்கள் கூட்டணி அமைக்கின்ற அளவிற்கு அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற அளவிற்கு சென்று விட்டார்கள். இந்த கூட்டணி பணம் மூட்டையை நம்பி இருக்கின்ற அவர்கள் கூட்டணியில் உள்ள பாமகவின் வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் மாற்கட்ட கூட்டணி. இன்னொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும், பழம்பெரும் இயக்கங்கள், நடக்கவே தள்ளாடுகின்ற இயக்கங்கள், இந்தியாவை பல அமாவை ஆண்ட இயக்கமும், தமிழ்நாட்டை 5 முறைக்கு மேல் ஆண்டு குட்டுச்சுவராக்கிய இயக்கமும் இன்றைக்கு கூட்டணி என்கின்ற பெயரிலே அவர்கள் பலமான கூட்டணி, நாங்கள் தான் வெல்வோம் என்று அவர்களுக்கு பல ஊடகங்கள் வேறு அவர்களுக்கு ஒத்துழைக்கின்றன. அந்த பைல்வான் கூட்டணியும் இன்றைக்கு தேர்தலிலே போட்டியிடுகின்றது. அவர்கள் மக்களை நம்பிக்கை இல்லை, மக்களை கண்டு பயப்படுகின்ற காரணத்தினால்தான் கட்சிகளை துணைக்கு அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் மக்களை நம்பி அம்மாவின் வழியிலே போட்டியிடுகின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நாங்கள் சுயேட்சை என்று சொல்லப்பட்டாலும் இந்த சுயேட்சைகள் தான் தமிழ்நாட்டு மக்களின் ஜனநாயக ஆயுதமாக இந்த தேர்தலிலே மத்திய ஆட்சியையும் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியையும் முடிவுக்கு கொண்டு வரப் போகின்ற சுயேட்சைகள் நாம் என்பதை நிரூபித்து காட்டுவோம். உங்கள் தொகுதியின் வேட்பாளராகிய உங்களது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பொன்ராஜா அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழகம் மாத்திரமல்ல இந்தியாவிலும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர இருக்கின்றீர்கள். தமிழகத்தின் நலன்களை பாதுகாக்கின்ற, தமிழகத்தின் நியாயமான தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு ஆட்சியை, மத்திய ஆட்சியை உருவாக்குவோம். இன்றைக்கு தேசிய கட்சிகளான காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை. அவர்கள் இங்கே ஒரு சீட்டு கூட பெற முடியாத காரணத்தினால்தான் அவர்கள் ஆட்சி அதிகாரம் அமைக்கக்கூடிய கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு நலன்களை எல்லாம் புறக்கணிக்கிறார்கள். அதனால்தான் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் 2014 தேர்தலிலே அம்மா அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்தீர்கள். அம்மா அவர்கள் இறுதி மூச்சு உள்ளவரை தமிழ்நாட்டு நலன்களை எல்லாம் பாதுகாத்தார். நீட் தேர்வை தடை செய்தார். விவசாயிகளை பாதிக்கின்ற திட்டங்களை எல்லாம் அம்மா அவர்கள் தடை செய்தார்கள். இன்றைக்கு அம்மா அவர்களின் வழியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை பார்த்திருப்பீர்கள். அதிலே விவசாயிகளுக்கு, மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினருக்கும், ஏன் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பின் கோரிக்கைகளும் அதிலே பதிவிட்டிருக்கிறோம். இந்த தேர்தல் அறிக்கை ஏதோ ஒரு ஏசி ரூமிலே 10 பேர் உட்கார்ந்து தயாரித்த அறிக்கை அல்ல. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அந்தந்த பகுதி மக்களின் தேவைகளை அறிந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்ற தேர்தல் அறிக்கை. இந்த அறிக்கை உயிர் கூட்ட வேண்டிய பொறுப்பு உங்கள் கையிலே இருக்கின்றது. இந்த தேர்தல் அறிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர முடியும், மாணவர்களுக்கு நலனை பாதுகாக்க முடியும். அதற்காகத்தான் நாம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அவற்றை எல்லாம் நீங்கள் அறிவித்திருப்பீர்கள். இன்றைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கவும், கிராமப்புற இளைஞர்களுக்கு இளைஞர் சுய உதவி குழுக்களை உருவாக்கவும், அம்மா கிராம வங்கியை உருவாக்கி அவர்களுக்கு கடனுதவி பெறவும், அதுபோல 60 வயதை கடந்த விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவருக்கும் மாத ஊதியம் அவர்களுக்கு 4000 ரூபாய் என்று வழங்குவதற்கும், அதுபோல மாணவர்களின் கல்வி கடனை எல்லாம் தள்ளுபடி செய்யவும், மீண்டும் மாணவர்களுக்கு எளிய முறையிலே கடன்களை பெற்றுத்தரவும், இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு, அதுபோல வேலையிலே திறமையான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவும், பொறியாளர்கள், மருத்துவர்கள் மற்றும் கலை கல்லூரிகளை படித்தவர்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு உண்மையான வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவும் நாம் அதிலே பல அறிக்கையிலே பல முக்கியமான விஷயங்களை சொல்லி இருக்கிறோம். இவற்றை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்பு உங்கள் கையிலே இருக்கிறது. தமிழகத்திலே ஒரு சிறந்த ஆட்சியை கொண்டு வர நீங்கள் தமிழகம் தலைநிமிர்ந்த மாநிலமாக உருவாகும்.
இங்கே ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிக்கவும் ஒரு சிறந்த மாநிலமாக தமிழகம் விளங்கவும் நம்மிடையே ஜாதி மத பேதமின்றி நாம் அனைவரும் சகோதரர்களாக வாழ்கிறோம். நம்மிடையே எந்தவித பிரிவினையும் உருவாக்காமல் இருக்க ஜாதி மத பேதமற்ற இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவளித்து உங்கள் வீட்டு பிள்ளையாகிய பொன்ராஜா அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். நமது பொன்னேரி தொகுதியில் உள்ள பழவேற்காடு பகுதியில் கடல் நீரை குடிநீராக சுத்திகரிக்கும் நிலையம் அமைக்க மத்திய அரசு 180 கோடி நிதி ஒதுக்கீடு செய்தது. ஆனால் ஒரு நாளைக்கு 20 ml லிட்டர் நீர் சுத்திகரிக்கப்பட்டு கும்மிடிப்பூண்டி பொன்னேரி மற்றும் மாதாவரம் தொகுதி மக்கள் பயன்பெறுவர். ஆனால் இதுவரை இந்த நிதியை மத்திய அரசு அளிக்காமல் உள்ளது. இந்த திட்டத்தினை நிறைவேற்ற நமது ஆட்சி அமைந்தவுடன் உங்கள் ஆதரவோடு நிச்சயம் நிறைவேற்றி தருவோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் மாவட்ட மருத்துவமனையை தரம் உயர்த்துதல் மற்றும் புதிய மருத்துவக் கல்லூரி திருவள்ளூர் மாவட்டத்தில் உருவாக நடவடிக்கை எடுக்கப்படும். திருவள்ளூர் ரயில் நிலையத்தை தரம் உயர்த்தி ஏ கிளாஸ் ரயில் நிலையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமில்லாமல் அனைத்து விரைவு ரயில்களும் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வழிவகை செய்யப்படும். பாண்டூர் துணை மின் நிலையம் அமைக்கப்படும். கும்மிடிப்பூண்டிலிருந்து சென்னை செல்வதற்கு போக்குவரத்து நெரிசல் காரணமாக 2 மணி நேரத்திற்கு மேலாக நேரம் செலவாகிறது. அதனை தடுக்க நாடு வழிப்பாதை பணியை விரைவுபடுத்த வேண்டும். பழவேற்காடு மீனவர் பகுதியில் நிரந்தர மீன்பிடி வளைவு, முகத்துவாரம் சீரமைப்பு மற்றும் புனரமைப்பு ஏற்படுத்தி தரப்படும். ஆரணி ஆற்று படுகையில் நிலத்தடி நீரை சேமிக்க ஆழ்துளை கிணறுகள் அமைத்து தரப்படும். திருவள்ளூர் மாவட்டத்தில் பாதாள சாக்கடை திட்டத்தை விரிவுபடுத்தப்படும் என்பதெல்லாம் நமது உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற அருமை வேட்பாளர் பொன்ராஜா அவர்களால் நிச்சயம் நிறைவேற்றி தரப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு அம்மா அவர்களின் ஆட்சி தமிழகத்தில் அமைந்திடவும் மத்தியிலே நம்மால் நியமிக்கின்ற பிரதமர் தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்கின்ற பிரதமரை தேர்ந்தெடுக்கவும் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரவிக்க வேண்டுமா மீண்டும் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.